மனிதர் தோழர் நல்லகண்ண ஐயா அவர்களின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்ட் கூட விசகாமல் கடைபிடித்த ஒரு மாமனிதர் நல்லகண்ண ஐயா. அவர் கூட நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அவரோட கலந்துருக்கிறேன். அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சிகள் நிறையா, ஜல்லிக்கட்டு நடந்த ஐயா தலைமையில், நல்லகண்ண ஐயா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். கடைசியாக தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவன் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழாவில் நான் ஐயா நல்லகண்ண ஐயாவில் கலந்துக்கிட்டோம். சுமார் ஒரு வருஷம் இருக்கும். அதுதான் நான் கடைசியாக ஐயாவை சந்தித்தது. ரொம்ப சந்தித்தாலும் என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேற விருதும் பெரியார். அந்த 2 படத்தை பற்றி எங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் மாபெரும் இழப்பு நல்லகண்ண ஐயா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்குரிய தோழர் பெருந்தலைவர் நல்லகண்ண ஐயா அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி அரசியலில் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் எல்லார் சார்பாகவும் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்க பெரிய எல்லார் மனசுலையும் உயர்ந்து நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய உடலையும் அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இறந்த பிறகும் பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம கூடவே இருந்திருக்காரு. அவரோட நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்ம கூட அவர் இருந்திருக்காரு. அவரை நாம் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களில் அவர் பகிர்ந்திருக்கிறார், அவர் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டிஷியன், ஒரு 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 அரசியல் தலைவராக இருக்கிறதுனா என்ன அப்படின்றதுக்கான நம் தலைமுறையினுடைய எடுத்துக்காட்டு ஐயா தான். அவருடைய மறைவு ஒரு அந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் இனி நமக்கு கிடைப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் அதே நேரத்தில் யங் அஸ்பைரிங் பொலிட்டீஷியன்ஸ் இவரை பின்பற்றி வரணுன்றது என்ன மாதிரி நிறைய பேருடைய அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ண அவர்களை நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவதற்கு நல்லக்கண்ண அவர்களை எடுத்துக்கலாம். பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ண என்னுடைய வீரவணக்கம். நன்றி. ஒவ்வொரு பிறப்பும் இந்த பூமிக்கு
ஒரு செய்தியை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் இந்த பூமிக்கு ஒரு செய்தியை கற்றுத் தந்து போகிறது. தோழர் நல்லகண்ணு அவர்களின் இறப்பு இந்த பூமிக்கு, பொது வாழ்க்கைக்கு ஒரு செய்தியை கற்றுத்தந்து போயிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அவர் உடலை தந்தார். அவர் உடல் சிறை கம்பிகளுக்கு தந்தார். தடியடியை தோள்களின் மீது ஏற்றுக்கொண்டார். துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டினார். உடல் வாதையை, துன்பத்தை அனுபவித்தார். இப்படி மக்கள் நன்மைக்காக உடல் கொடுத்தார். உடல் பொருள் கொடுத்தாரா எனில் பொருளும் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கிய 1 கோடி ரூபாயை கட்சிக்கே வழங்கினார். தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்று வழங்கிய விருது தொகை ஒரு 10 லட்சத்துக்கு இவர் ஒரு 5000 சேர்த்து 10,50,000 அரசுக்கே திருப்பி கொடுத்தார். சுற்றுச்சூழலுக்கு பாடுபட்டிருக்கிறார். மணல் கொள்ளையிடாமல் காத்திருக்கிறார். கனிம வளங்களை காத்திருக்கிறார். அவர் புகழை உலகம் பாடும். அவர் புகழை சமுதாயம் சொல்லும். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் உடலுக்கு பல்வேறு சினிமா பிரபலங்களும் தங்களது இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு தங்களது இரங்கல் செய்திகளை பதிவு செய்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்கள் நல்லகண்ணு அவர்களுக்கு தங்களது இரங்கல் செய்தியை பதிவு செய்தனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அரசு மரியாதை அறிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன். அதுவே போதும். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லகண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மறைவு தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதே வேளையில் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கு அவர் வாழ்ந்த காலம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய அரசியலில் பதவிகள், பணம், ஆடம்பரம் மத்தியிலே எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். எளிமையான வாழ்க்கை, போராட்ட குணம், விடுதலைக்காக பல முறை சிறைக்கு சென்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதிக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல முறை சிறைக்கு சென்று நீதிமன்றம் மூலமாக கூட சுற்றுச்சூழலை பாதுகாத்தவர். காமராசர், கக்கன், அவர் வரிசையிலே ஐயா நல்லகண்ணு அவர்கள். மீண்டும் சொல்கின்றேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். நிச்சயமாக வருகின்ற தலைமுறை அத்தனையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எளிமை செம்மல் ஐயா RNK அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலராக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரையில் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர். அவரை சிறப்பு செய்யும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி
வழியனுப்பி வைப்போம் என்று அறிவித்திருப்பது பெரும் ஆறுதலை அளிக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழகத்தின் தியாக தீபமாக வாழ்ந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி, நாடு விடுதலை அடைவதற்கு தன்னையே அர்ப்பணித்தவர், பிரிட்டிஷ் காவல்துறை தேடும் பொழுது தலைமறைவு வாழ்க்கை நடத்தி தேச விடுதலைக்காக பாடுபட்ட மூத்த தலைவர். இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எளிமையான நேர்மையான தலைவராக வாழ்ந்து 101 வயதில் மறைந்திருக்கிறார். மிகவும் என்னுடன் நெருங்கி தன்னுடைய பிள்ளையை போல் பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய வரலாறு மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய தியாகத்தை மறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நாடாளுமன்றத்திலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நாடாளுமன்றத்தில் பேச வைப்போம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925 டிசம்பர் 26 பிறந்த ஈடு இணையற்ற வாழ்நாள் போராளி, தியாகத்தின் இமயமாம் தகைசால் தமிழர், சின்னஞ்சிறு பிராயத்தில் மாணவனாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராடி தனது 18ஆம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாக பொறுப்பாளர் எனும் விதத்தில் செங்கொடி ஏந்திய லட்சிய கனலாக, சமரசமற்ற போராளியாக அவர் நடத்திய அந்த துன்பமும் துயரமும் நிறைந்த அடக்குமுறை எதிர்கொண்ட வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அது உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகண்ணுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத
அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே இதனிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதி கலவரம் உண்டு. அவரது மாமனார் படுத்திருந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக்கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்கும் விதத்திலே அவரது உரை அமையும்.